அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதில் அன்பியாஇல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, இந்த துர்ரத்துன் நாசின் என்று சொல்லக்கூடிய இந்த கிதாபில் ஷஅபான் மாதத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது அதில் ஒரு சம்பவத்தை எழுதுகிறாங்க. அபு ஹப்ஸுல் கபீர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள், அவர் சொல்றாரு, என்னுடைய நண்பர் வஃபாத்தாகிவிட்டார். அவருடைய ஜனாதாவிலே நான் கலந்து கொண்டேன். அதற்கு பின்னால் 8 மாதங்களாக நான் அவருடைய கபரை ஜியாரத்து செய்யவில்லை. பிறகு அவருடைய கபரை நான் ஜியாரத்து செய்ய நாடி ஒரு நாள் இரவு நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் கனவிலே அவரை நான் கண்டேன். அவருடைய முகம் மாறி இருக்கிறது, அவருடைய நிறங்கள் எல்லாம் மாறி இருந்தது. நான் அவருக்கு சலாம் சொன்னேன், அவர் எனக்கு சலாம் சொல்லவில்லை. அப்போ அந்த கனவுல நான் அவர்கிட்ட கேட்டேன், சுபஹான் அல்லாஹ், நான் உங்களுக்கு சலாம் சொன்னேனே, நீங்க ஏன் எனக்கு சலாத்துக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறீங்க என்று நான் அவரிடத்த கேட்டேன். பக்கால அப்போ அவர் சொன்னாரு, எங்களுக்கு சலாத்துக்கு பதில் சொல்வது ஒரு இபாதத்து, ஒரு வணக்கம். ஆனால் நாங்கள் இபாதத்தை விட்டு துண்டிக்கப்பட்டவளா இருக்கிறோம். நாங்கள் கபருக்கு வந்துட்டோம், இப்போ நாங்கள் இபாதத்து செய்ய மாட்டோம். அடுத்ததாக சொல்வார்கள், நான் கேட்டேன், உங்களுடைய முகம் ஏன் இப்படி மாறி இருக்கிறது? நீங்கள் துன்யாவில் வாழும் பொழுது உங்களுடைய முகம் இப்படி இருக்கிறது, நல்லா தானே இருந்துச்சு, இப்போ உங்களோட முகம் இப்படி மாறிச்சு என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், என்னை கபரிலே வைக்கப்பட்ட நேரத்தில் என்னிடத்துல ஒரு மலக்கு வந்தார். என்னிடத்துல மலக்குகள் வந்து கேட்டார்கள். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? ஏ கெட்டவனே, ஏ பாவங்கள் அதிகமாக செய்தவனே, அதிகமான கேடு செய்தவனே என்று சொல்லிவிட்டு என்னை அடித்தார்கள். என்னை கடுமையாக அடித்தார்கள். என்னுடைய உடம்பை என்னுடைய உடம்பை நெருப்பிலே தூக்கி போட்டார்கள். அதே போல என்னுடைய கபரு என்னிடத்தில் பேசியது, உனக்கு அல்லாஹுவில் நின்று உனக்கு வெட்கம் ஏற்படவே இல்லையா? பெரிய பெரிய அநியாயங்கள் பாவங்கள் எல்லாம் செய்தியே, அல்லாஹை பற்றி நீ நினைச்சு வெட்கப்படலையா என்று சொன்னது மட்டுமல்லாமல் அந்த கபரு என்னை நெருக்கியது. எந்த அளவுக்கு என்னை நெருக்கியதுன்னு சொன்னால், என்னுடைய விடா எலும்புகள் எல்லாம் துண்டு துண்டாக உடைகின்ற அளவுக்கு, நெருங்குகின்ற அளவுக்கு என்னுடைய கபரு என்னை நெருக்கியது. இந்த நிலைமையிலே பராத்துடைய இரவு, அதாவது ஷஅபான் மாதத்துடைய கடைசி 15வது இரவு வரைக்கும் நான் அப்படியே வேதனைப்பட்டு கொண்டே இருந்தேன். அந்த நேரத்தில் அந்த நாள் வந்த உடனே எனக்கு ஒரு சத்தம் கேட்டது. அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து சொன்னான், அவரை விட்டு ஒதுக்கி விடுங்கள். அவர் நிஸ்பு ஷஅபான், அதாவது ஷஅபான் மாதத்துடைய பாதி இரவிலே, பராத்துடைய இரவிலே அவர் வணக்கங்கள் செய்து அந்த இரவை ஹயாத்தாக்கினார். அவர் அந்த இரவை உயிர்ப்பித்தார். அதனால் அவரை எதுவுமே செய்ய வேண்டாம் என்றோடு அவரை விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை கடமையாக்கினான் என்று சொல்லி அந்த மனிதர் சொன்னதாக தகவல் எழுதப்படுகிறது. எனவே பராத்துடைய இரவை நாமும் என்ன செய்ய வேண்டும்? நல்ல அமல்களை கொண்டு ஹயாத்தாக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் உங்களையும் கபருடைய வேதனைகள், மறுமையுடைய வேதனைகளை காப்பாற்றுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.